HON and HUMP தமிழ். இப்போ வந்து நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி மூவி ஃபாண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு. அந்த மூவி ஃபாண்ட்டில் இப்போ டாப்பில் வந்து சம்டைம் linksind.netன்னு வரும், fb.com/linksind வரும். ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே போன வீடியோவில் காட்டின மாதிரி அந்த சிஎஸ்கே ஜோசி எடுத்து வச்சுருந்தேன்ல ஃபோட்டோ, அதை நான் டிலீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நம்ம அந்த ஃபோட்டோவே எடிட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அது போயிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் தானே எடுத்து வச்சுருந்தேன், அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுனால இதில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள் டாப் ரைட்டில் இருக்கிறது, அப்புறம் எடிட்டுன்னு கொடுங்க. எடிட் பண்ணால் இந்த சம்டைம்ஸ் இந்த ஃபோட்டோ எடிட்டர்லேயே போகும். ஸோ அது வேணாம் நமக்கு, ஏன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு, அதுக்கு தான். ஸோ நீங்கள் பிக்சார்ட் போகலாம், இல்லைனா பிக்சல் லேப் போகலாம், எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் வந்து பிக்சார்ட் போகிறேன். ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டுருக்கு. சம்டைம்ஸ் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணிடுறேன் வீடியோவை. இப்போ பிக்சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கான் அமுத்திட்டு அது மேலே ஸ்டார்ட் எடிட்டிங்னு வரும். அப்புறம் நீங்கள் ரீசெண்டாக வச்சுருந்த ஃபோட்டோஸ்லாம் மேலே வரும். ஒரே நிமிஷம், அந்த ஃபோட்டோ வந்தோன்னே அதை கிளிக் பண்ணலாம். அது வரைக்கும் நான் இந்த வீடியோ எதுக்கும் பாஸ் பண்ணி வச்சிடுறேன், உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே க்ராப் பண்ணி வச்சதை நான் கிளிக் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். அதை எடிட் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்களா இங்கே லிங்க்சிண்ட் அப்படின்னு இருக்குது, இதை தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதை எடுக்கணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ட்ரா அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரா கொடுத்தீங்கன்னா கலர் ட்ரா அப்படின்னு கேட்கும். கலருங்கிறது ஆக்சுவலாக பிக்சார்ட்டோட இன்னொரு ஆப். கலர் அமுத்துனீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகி அதை உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்லி அது தனியாக இன்னொரு ஆப்பு ட்ராயிங்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் அது வேணாம், ஆப்லாம் வேணாம், போயிட்டு உங்களுக்கு டவுன்லோடு உங்களுக்கு ட்ரா பிக்சார்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் ட்ராலேயே போய் பண்ணணுன்னு தான் நீங்கள் ட்ரா கிளிக் பண்ணிக்கலாம். ட்ராலேயே ட்ரா கலர் அப்படின்னு இருக்கும். நான் இப்போ ட்ரா கொடுத்து ட்ரா கொடுக்குறேன். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் கலர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் அது பிக்சார்ட் மாதிரி தான் இருந்துச்சுன்னு விட்டுட்டேன். இப்போ இந்த லிங்க்ஸின்ட்டு தான் நம்ம மறைக்கணும். நீங்கள் யூஸ்வலாக எப்போவுமே பண்ணும்போது ஜூம் பண்ணிங்கன்னா 2 கை வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கை வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்துடும், வரைகிறதுக்கு இப்படி வந்துடும். ஸோ சப்போஸ் தெரியாமல் கூட பண்ணிங்கன்னா இந்த அண்டு மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து இங்கே வந்து லெஃப்ட் கார்னரில் பிளாக் கலரில் ஒயிட் கலர் பார்டர் பாக்ஸ்லாம் இருக்குது, அதை அமுத்திட்டு இங்கே பிளாக் கலர் இருக்குது ரெக்டாங்குலர் பாக்ஸில். அந்த பாக்ஸ் பக்கத்தில் ஒரு பென் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அது வந்து பிக் கலர்னு அர்த்தம். எந்த கலர் வேணுமோ இந்த இமேஜ்லேருந்து பிக் பண்ணிக்கலாம். லிங்க்ஸிண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த ப்ளூ கலர் தான். ஸோ நம்ம இந்த ப்ளூ கலர் வச்சே அதை மறைச்சா தான் அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் இந்த ப்ளூ கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கீழே பாருங்கள், திரும்ப அது ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. இந்த டீ மாதிரி ஒன்று போட்டு கீழே வாட்டர் வேவ் மாதிரி ஒரு மார்க் இருக்குது, அது பக்கத்தில் ஸ்கொயர் சர்க்கிள் போட்டு ஒரு ப்ளஸ் இருக்குது. அதை அமுத்தினீங்கன்னா ஷேப்ஸ் வரும், என்ன ஷேப் வேணும்னு. நான் வந்து ஸ்கொயர் அமுத்திக்கிறேன். ஸ்கொயர் அமுத்தி ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும், அதை ஃபில்லுன்னு மாற்றிக்கோங்க. ஒப்பாசிட்டிலாம் 100% இருக்கும். ஒப்பாசிட்டி ஃபுல்லாக கம்மியாக கிட்டிங்கன்னா அந்த ஸ்கொயர் அந்த ஃபில்லே தெரியாது. ஸோ நம்ம ஓகே கொடுத்துட்டு அங்கே ஒரு சும்மா ஏதோ ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு அப்புறம் அது நல்லா ஜூம் பண்ணி அதை மறைச்சிருங்க. ஒரே நிமிஷம், அதே மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போது செட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த இப்போ அந்த வாட்டர் மார்க் மறைஞ்சு போச்சு. ஆனால் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அப்படியே தெரியுது. ஸோ அதை வந்து இப்போ நான் மறைக்கலாம். அது நான் தப்பாக பண்ணிட்டேன், ஏன்னா அந்த ஸ்கொயர் போட்டிங்கன்னா அந்த ஸ்கொயர் அப்படியே கேவலமாக தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மூவ் பண்ணால் கூட 2 ஃபிங்கர் வச்சு பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது. இன்னும் இந்த மாதிரி லைன் வரும், லைன் வந்து திரும்ப அண்டு பண்ணும், அதெல்லாம் பெரிய வேலைனா டைம் கன்சியூமிங்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எரேசர் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ப்ரஷ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே நம்ம அப்போவே கலர் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அது மேலே அது மறையிற அளவுக்கு கலர் அடித்தா போதும். மறையிற அளவுக்கு கலர் அடித்தா அது அவ்வளோ அப்பட்டே தெரியுது. இப்போ சம்டைம்ஸ் இப்படி வெளில வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஒரே நிமிஷம், ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்படி லைட்டாக வெளில வந்திருக்கு. அந்த இடத்த அழிக்கிறதுக்கு இந்த ப்ரஷ் பக்கத்தில் ஒரு பிளாக் ஒயிட் போட்டு ஒரு எரேசர் இருக்குது, அந்த எரேசர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ அது போயிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே 2 கை வச்சு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா தெரியல. அது அப்படியே டிக்கை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து திரும்ப பிக்சார்ட் வந்து
போன ட்ரா பதில் பிக்சார்ட் ஓப்பன் ஆகும். வேறு எதாவது உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும், மாஸ்க், ஃப்ரேம், கால் அவுட் அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோ அது மேலே இன்னொரு லேயர் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஒன்றும் இப்போ அதுக்கு தேவையில்லை. ஸோ நான் மேலே டாப் ரைட்டில் இருக்கிற ரைட் ஏரோ கொடுத்துட்டேன். ரைட் ஏரோ கொடுத்துட்டிங்கன்னா சேவ்டு டு கேலரின்னு வந்துடும். சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ்டு டு கேலரி வந்துடும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் கேலரி போட்டுகிட்டே இருப்பேன், 3 தடவை 4 தடவை சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அது வெயிட் பண்ணுங்கள். அது வந்தோடனே ஃபஸ்ட்டு சேவ் டு கேலரி வரும், சேவ் டு கேலரின்னு வரும். நீங்கள் இன்னொரு தடவை கேலரி அமுத்துனீங்கன்னா அது 2 தடவை டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் போய் டெலீட் பண்ணணும். ஸோ அது தேவையில்லாத வேலையெல்லாம் நல்லா அதுக்கு தான். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய். இட்ஸ் ஃப்ரம் HUMP தமிழ், வசந்த் கிருஷ்ணா.